உலக கோடீஸ்வரர்கள் டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் 70லிருந்து 75% கோடீஸ்வரர்கள் தன்னோட சுய உழைப்பால் கோடீஸ்வரனாக ஆயிருக்காங்கங்கிறது தான் ஒரு உண்மைத்தன்மை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த 70லிருந்து 75% நம்ம உள்ளே போக முடியாது? நம்ம ஒரு சாதாரண மனுஷன் ஏன் கோடீஸ்வரன் ஆகக்கூடாது? ஸோ ஒரு 3 விதிகள் இருக்குது. இந்த 3 விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சாதாரண மனிதன் நாளைய கோடீஸ்வரர் ஆவது உறுதி. 100% இது நடந்தே தீரும். ஸோ சம்பளம் வரும்போதும் நான் அந்த பணத்தை மதிக்கலை, அந்த பணத்தை என் மிஸ்ஸஸ் கிட்ட கொடுத்தேன், அவங்களும் அந்த பணத்தை மதிக்கலை. பணத்தை ஒரு தொகை பயன்படுத்துகிறேன், என் தேவைக்காக என் பைக்குக்காக நான் செலவு பண்ணுறேன், அப்போவும் அந்த பணத்தை நான் மதிக்கலை. அப்புறம் எப்படிங்க என்கிட்ட பணம் வரும்? எப்படிங்க என்கிட்ட பணம் நிற்கும்? கொஞ்சமாக யோசனை பண்ணி பார்த்தீங்களா? ஏன்னா அந்த வீடு வாங்கணும், அந்த கார் வாங்கணும், அந்த வீடு கட்டணும்னா உங்களுக்கு தேவை பணம். ஸோ அந்த பணத்து மேலே மரியாதை வச்சாதான் என்னை நோக்கி பணம் வரும். சரி சார், நான் எப்படி இருந்தால் பணம் வரும்?